வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல உடுப்பியில இருக்கிற கிருஷ்ணர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். பின்னாடி தான் என்ட்ரன்ஸ் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கிருஷ்ணர் கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். உடுப்பி வந்தாச்சு. உடுப்பின்னு போர்டு போட்டிருக்கு, இப்படிதான் கோவிலுக்குள்ள போகணும். இதுதான் இந்த உடுப்பி கோயிலுடைய பார்க்கிங் இடம். இங்க நீங்க காரு, பைக்கு, வேன் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படி அந்த சைடா தான் கோயிலுக்குள்ள போகணும். இப்போ நம்ம போகலாம். மேங்களூர்ல இருந்து உடுப்பி வரத்துக்கு 60 கிலோமீட்டரு. உடுப்பி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரத்துக்கு 1 கிலோமீட்டரு. உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இங்க வரத்துக்கு 3 கிலோமீட்டரு. ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணர் கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. இப்படிதான் உள்ள போகணும். இப்ப நம்ம உள்ள இருக்கிற சிவனை போய் பார்க்கலாம். இவர் தான் இந்த கோயிலோட சிவனை. நம்ம கும்பிட்டுக்கலாம், நீங்களும் கும்பிட்டுக்கங்க. ஐயர்கள்லாம் சேர்ந்து பூஜைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. புகை சுத்தி பறந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்க்கலாம். ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. நம்மளுக்கு 2 தேர் தெரியுது. விசேஷமான நாட்கள்ல அழகா இந்த தேர் 2த்தையும் அலங்கரிச்சு இந்த இடத்துக்கு ஃபுல்லா லைட் போட்டு பிரம்மரத சேவா நடத்துறாங்க. சிவன் கோயிலுக்குள்ளே ஒரு கிணறு கூட இருக்கு. இங்க ஒரு லக்கேஜ் ரூம் இருக்கு, நீங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுதாங்க இந்த கிருஷ்ணர் கோயிலோட குளம். இந்த குளத்தோட பேரு சந்திர புஷ்கரணி. இந்த குளத்துக்கு நடுவுல ஒரு கருங்கல் மண்டபம் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த குளத்துல குளிக்கலாம். ஆனா பப்ளிக் நம்ம அலௌடு கிடையாது. இன்னி வரைக்கும் உள்ள மூலஸ்தானத்துல இருக்கிற கிருஷ்ணருக்கு இங்க இருந்துதான் தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல கிருஷ்ணர் எப்படி இருந்திருப்பாருன்னு பாக்கிறதுக்காக ருக்மணி தேவி தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கிருஷ்ணர் சின்ன வயசுல இருந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சு கொடுக்க மாதிரி கேட்டிருக்காங்க. விஸ்வகர்மா சாலை கிராமத்து கல்லால செய்யப்பட்ட கிருஷ்ணரை ருக்மணி தேவி கிட்ட கொடுக்கறாரு. ருக்மணி தேவி அதோட அழகுல மயங்கி அதை அவங்க கூடயே வச்சு பூஜைகள் செய்யறாங்க. மக்கள் சுவாமிய பார்க்க கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கோயிலோட கோபுரம் தெரியுது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயில் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்லயே ஒரு தேர் நிக்க வச்சிருக்காங்க. பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. 2 தேரையும் நம்மளால ஒரே சமயத்துல பார்க்க முடியுது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. இவர் தான் இந்த கோயிலோட கிருஷ்ணர். இவரை நம்ம தரிசிக்கிறதுக்கு 9 ஓட்டைகள் வச்சு இந்த ஜன்னல் வழியா தான் தரிசிக்கணும். இந்த கிருஷ்ணருக்கு சந்தன அபிஷேகம் பண்றாங்க. ஜெய் ஆஞ்சநேயர், ஜெய் ஜெய் ஆஞ்சநேயர். இப்ப நம்ம ஆஞ்சநேயர் சுவாமியை கும்பிட்டுக்கலாம். இங்க இருக்கிற எல்லா சுவாமிகளையும் நம்ம கும்பிட்டுக்கலாம். இங்க 9 நவகிரக சுவாமி கூட வச்சிருக்காங்க. விசேஷமான நாட்கள்ல இங்க ரொம்ப ஜனமா இருக்கும். நம்ம விசேஷமான நாட்கள்ல வரல, நார்மல் டைம்ல தான் வந்திருக்கோம். வேட்டு அன்னப்பிரசாதம்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்படிதான் அன்னப்பிரசாதமுக்கு போகணும். இங்க ஒரு உண்டியல் கூட வச்சிருக்காங்க. நீங்க வேணா காணிக்கை செலுத்தலாம். ரொம்ப பெரிய உண்டியல் தான். அப்படியே நம்ம மேல பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கோவில். மேல கூட ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ராம நவமி, தீபாவளி இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல இந்த கோயிலை சுத்தி இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்தி வைக்கிறாங்க.
இந்த கோயில்ல இருக்கிற கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் ருக்மணி தேவியால பூஜிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனரும் இந்த கிருஷ்ணரை பூஜை பண்ணி இருக்கிறாரு. இந்த கோயிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில 4:30 மணிக்கு திறக்கிறாங்க. அதோட நைட்டு 9:30 மணிக்கு தான் நட சாத்துறாங்க. நீங்க அன்னதானம் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல காசு கொடுக்கலாம். இங்க அன்னதானத்தோட டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா மதியம் 11:30 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும், 8 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் அன்னதானம் பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் வச்சுதான் அன்னதானம் ரெடி பண்றாங்க. இந்த கோயில் கேரளா ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி ரொம்பவே நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. உள்ள கோமாதான் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். கிருஷ்ணரும் பசுமாடும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு. மக்கள் எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்மளும் உள்ள வந்தோம். ஃபர்ஸ்டே ஒரு வெள்ளை கலர் பசுமாடை நம்மளால பார்க்க முடியுது. இந்த பசுமாடை கயிறு வச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பசுமாடு இருக்கு. இந்த பசுமாடெல்லாம் தலைய ஆட்டிட்டு இருக்கு, இப்படியும் அப்படியும். ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சில மாடு உட்காந்துட்டு இருக்கு, சிலது நின்றுட்டு இருக்கு, சிலது தூங்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, ஒரு மாடு தலை ஆட்டி டான்ஸ் ஆடிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கு. கோயிலுக்குள்ள நிறைய பசுமாடு இருக்கு. நீங்க வேணும்னா இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். ஆல்ரெடி சில பேர் சாப்பாடு கொடுத்தா வச்சிருக்காங்க. நிறைய பசுமாடு இருக்கு. இங்க கன்று குட்டி கூட இருக்கு. இந்த கன்று குட்டியெல்லாம் சாப்பிடுறதுக்கு பூசணிக்காய் வச்சிருக்காங்க. நிறைய கன்று குட்டி தூங்கிட்டு இருக்கு. அப்படியே மேல பார்த்தோம்னா இந்த கன்று குட்டியெல்லாம் தூங்குறதுக்கு ஃபேன் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கன்று குட்டி பாருங்க பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நேர்ல உடுப்பி கிருஷ்ணரை தரிசிக்கலாம். ஒரு கையில வெண்ணெய் ஒரு கையில மத்த வச்சுட்டு அழகா கிருஷ்ணர் நம்மளுக்கு காட்சி தராரு. மேற்கு பார்த்த கிருஷ்ணரை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்ப நம்ம பிரசாதம் வாங்கியிருக்கோம். இது 20 ரூபாய். இப்ப நம்ம கையில போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்ப கையில கொட்டியாச்சு, எடுத்து வாயில போடலாம். பவுடர் மாதிரி எரிச்சு வச்சிருக்காங்க. நல்லதான் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்காங்க. கோவிலுக்கு வெளியில ஏகப்பட்ட கடை இருக்கு. கடைக்கு பஞ்சமே இல்லை, ஏன்னா அவ்வளோ கடை இருக்கீங்க. அப்படியே நம்ம இன்னும் ரைட் சைட்ல திரும்பி பார்த்தோம்னா மக்கள் எல்லாரும் சுவாமிய பார்த்துட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வெளியில வர வழி. கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் பழமையான கோவில் இது. இங்க கோயிலை விட்டு வெளியில வர வழியிலே இந்த மரம் இருக்கு. நம்ம அப்படியே லெஃப்ட் சைட்ல திரும்பி பார்க்கலாம். மக்கள் எல்லாரும் கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருளை. இங்க நிறைய மடங்கள் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு 8 மடங்கள் சொல்றாங்க. இந்த ஊரு பொரி மாதிரி வித்துட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல தான் நம்ம சாப்பிட்டோம். அவர் கூட கை காட்டுறாரு. இந்த உடுப்பி
கிருஷ்ணர் கோவில்ல என்ன ஸ்பெஷல்னு இந்த வீடியோவை நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து ஆரம்பிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.